அயோத்தி ராமர் கோவில் கொடியேற்ற நிகழ்வுக்கு ஆயத்தமாகி வரும் நிலையில் இந்த நிகழ்வின் சிறப்புகள் குறித்து பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. அயோத்தி நகரம் மீண்டும் விழா கோலம் பூண்டிருக்கிறது. கடந்த 2024 ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் கோவிலில் பல்வேறு கட்டுமானங்கள் நிலுவையில் இருந்தன. இந்த இடைப்பட்ட காலத்தில் கர்ப்பகிரகத்தில் இருந்த பாலராமரை தரிசிக்க மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. இப்போ கோவில் வளாக கட்டுமான பணிகள் முழுமையடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில கோவில் கொடியேற்றம் நடைபெற இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட பல VVIPக்கள் பங்கெடுக்க உள்ள இந்த நிகழ்வுக்காக 100 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மொத்த அயோத்தி நகரே ஆயத்தமாகியிருக்கு. இந்த கொடியேற்றம் நடப்பதற்கான தேதியும் பார்த்து தாங்க தேர்வு செஞ்சிருக்காங்க. ஏன்னா இதுவும் ஒரு சாதாரண தேதி கிடையாது. 25 நவம்பர் 2025 இன்று சீதாராம விவாக பஞ்சமி, அதாவது ராமருக்கும் சீதாவுக்கும் இந்த நாளில்தான் திருமணம் நடந்ததாக ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த தேதியை டிக்கெடிச்சிருக்காங்க. இந்த நாளில் கொடியேற்ற முடிவெடுத்து அதற்காக பிரதமர் நரேந்திர மோடியும் அழைச்சிருக்காங்க. சரியாக நண்பகல் 12 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி கோவிலின் சிக்கர விமானத்தில் கொடியேற்ற போறாரு. அந்த கொடியும் சும்மா இல்லைங்க, ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்னு தானே கேட்குறீங்க? அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ராமாயண காலத்தில், அதாவது திரேதா யுகத்தில் பண்டைய அயோத்தி நாட்டின் கொடி எப்படி இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதை மீளுருவாக்கம் செஞ்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்கும்போது அவங்க கை காட்டும் நபர் இண்டாலஜிஸ்ட் லலித் மிஸ்ரா. இந்தியா மற்றும் அதன் மொழி, கலாச்சாரம் மற்றும் தத்துவங்களை ஆராயும் நபரான லலித் மிஸ்ரா எப்படி மறைந்து போன அயோத்தியின் கொடியை மீட்டார். இதன் ரகசியம் வால்மீகி ராமாயணத்திலேயே மறைஞ்சிருந்ததா சொல்றாரு லலித் மிஸ்ரா. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம கம்ப ராமாயணம் உட்பட 229 வெர்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா மூல நூல்னு பார்த்தா வால்மீகி ராமாயணம் தான். அந்த வால்மீகி ராமாயணத்திலேயே அயோத்தி கொடி பற்றிய குறிப்புகள் இருந்திருக்குங்க. பண்டைய மேவார் ராமாயண ஓவியங்களை ஆராய்ந்த லலித் மிஸ்ரா அதில் வரையப்பட்டிருந்த அயோத்தி கொடியை கண்டுபிடிக்க, அதனை தொடர்ந்து வால்மீகி ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற குறிப்புகளையும் வச்சு இந்த கொடியை மீட்டிருக்காரு. மகாபாரதத்தின் குருக்ஷேத்ரா யுத்தத்தில் அப்போதைய அயோத்திய மன்னன் பிரஹத்பலா கௌரவர்கள் பக்கமா நின்று போரிட்டு உயிரிழக்க அவருடைய நாடும் சரிவை சந்திச்சிருக்கு. காலப்போக்கில் அதன் கொடி உள்ளிட்ட அடையாளங்கள் அழிஞ்சும் போயிருக்கு. ஸோ இத்தனை ஆண்டுகள் கழித்து ராமதேசத்தின் கொடி அயோத்தியில, அதுவும் ராமர் கோவிலேயே பறக்க இருக்கிறது என்ற பூரிப்பில் இருக்கிறாங்க பக்தர்களும் உள்ளூர் மக்களும். ஸோ ராமர் கோவிலில் ஏற்றப்பட உள்ள இந்த கொடியில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் திரையில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த கொடியில் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் இப்போ விரிவாக பார்த்துடலாம். ராமருடைய சூரிய வம்சத்தை குறிக்கும் வகையில் சூரியன் சின்னமும் ஓம் என்ற பிரணவ மந்திரமும் கோவிதர மரம், அதாவது செம்மந்தாரை என்ற மரத்தின் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த செம்மந்தாரை அதாவது கோவிதர மரம் பற்றி வால்மீகி ராமாயணத்தின் பல்வேறு இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக பரதனுடைய தேரில் அமைக்க இருக்கக்கூடிய அந்த கொடியில கூட இந்த மரத்துடைய சின்னம் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கா. இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்யப ரிஷியால மந்தாரை மற்றும் பாரிஜாத மரங்களை இணைச்சு ஹைபிரிட்டா வளர்க்கப்பட்ட மரம்னு சொல்லப்படுது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழக தாவரவியல் ஆய்வாளர்களோட உதவியோட இந்த செம்மந்தாரை அதாவது கோவிதர மரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 3 சின்னங்களும் பொறிக்கப்பட்ட இந்த முக்கோண கொடி காவி நிறம் கொண்டது. 10 அடி உயரமும் 20 அடி நீளமும் கொண்ட இந்த கொடியை தான் பிரதமர் நரேந்திர மோடி கோவிலின் உச்சியில 42 அடி உயர கம்பத்தில் ஏற்ற போறாரு. ஸோ 161 அடி உயரம் கொண்ட அயோத்தி ராமர் கோவில் இப்போ 203 அடி உயரம் கொண்டதாக மாறுகிறது. இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் பாராஷூட் துணி, அந்த துணியிலையும் பட்டு நூல்களால் நெய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் நிலுவையில் இருந்த கட்டுமான பணிகள் எல்லாம் இப்போ முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில 3 தலங்களுமே இப்போ பக்தர்களுடைய பார்வைக்காக அனுமதிக்கப்பட இருக்கிறது. புதிய பிரகாரங்களும் பக்தர்களின் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட இருக்காங்க. அந்த வகையில் இனிமேல் கருவறையில் பாலராமரையும் தாண்டி இனிமேல் சிவன் சன்னதி, விநாயகர் சன்னதி, அனுமன் சன்னதி, சூரிய தேவன் சன்னதி, பகவதி தேவி சன்னதி, அன்னபூரணி சன்னதிகளும் திறக்கப்படுகின்றன. அதோட சேஷநாதர் கோவிலும் கூட இந்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமி கோவில் வளாகத்திலேயே திறக்கப்பட இருக்கு. பிராண பிரதிஷ்டை முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 வருடங்கள் ஆன நிலையில இப்போதான் முழு கோவிலும் பக்தர்களுக்காக திறக்கப்பட இருக்கிறதால இந்த நிகழ்வு கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அயோத்தி நகரும் களை கட்டி உள்ளது.
அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.